ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மண்டே ஈவினிங் எடுத்த விலாகுங்க. ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது சரியான மழைங்க. நானே மழையில் தான் நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே காலையில் வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அங்கங்கே வச்சுட்டு, காலையில் சமைச்ச பாத்திரம்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டாங்க வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. காலையில் செஞ்சு வச்ச சாப்பாடு, கொஞ்சம் சாம்பார், ரசம் எல்லாம் மீதி இருந்தது. கொஞ்சம் மாவில் அவரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வந்தால் தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, பசங்களுக்கு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. கொஞ்சம் முட்டை, அந்த திங்ஸு, பால் எல்லாம் எதுவுமே இல்லை. வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தோடனே மாவு கரைச்சி வச்சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேங்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டி தோசை. முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெரைட்டி கேட்பாங்க. ஊற்றி கொடுத்துட்டேன். பசங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தா தான் நைட்டெல்லாம் க்ளீனாக உடனே வாஷ் பண்ணி வச்சுருவேன். எப்பயுமே நைட்லேயே நான் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சோடனே சமைக்கிறதுக்கு நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாலும் காய வச்சுட்டேன். கிச்சன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணி வச்சா தான் நமக்கே காலையில் கிச்சனுக்கு வந்த உடனே ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு கிச்சன் இப்படி நீட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்குங்க. காலையிலே துவைச்சி வச்சிருந்த துணியெல்லாம் இருந்தது. ஸோ அதையும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேங்க. எல்லா வேலையும் நான் முடித்து வச்சா தான் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.